நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பாஜக இன்னைக்கு எங்க இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. தேர்தலுக்கு முன்பாக இதே பாஜக என்னென்ன ஆட்டம் போட்டு இருந்தாங்க. இங்க அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான், இந்த என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க போகுது. பாஜகவுல இருந்து இத்தனை பேர் அமைச்சர், அத்தனை பேர் அமைச்சர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. இங்க சென்னைக்கு வந்த, தமிழ்நாட்டுக்கு வந்த மோடி அவர்களா இருக்கட்டும், அமித்ஷா அவர்களா இருக்கட்டும், இல்ல மத்திய அமைச்சர்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா பாஜக ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான், அப்படி இப்படின்னு என்ன பண்ணாரு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தாவே காட்சியை பிடிச்சிருச்சு. இதை கொஞ்சம் கூட அமித்ஷா அவர்கள் விரும்பல அப்படின்றது தான் இன்னைக்கு பேசும் பொருளா இருந்தது. நிதி ஆயோக் கூட்டத்துல கூட இதனுடைய வெளிப்பாடு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். முதலமைச்சர் அவர்கள் போகும்போது பிரதமர் கிட்ட இருந்து எத்தனாவது இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரு. இப்போ இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல முதலமைச்சர் ஆக விஜய் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாரு அப்படின்றது எல்லாமே நான் பார்த்தேன். இது ரொம்ப பேசும் பொருளா இருந்தது. ஸ்டாலின் அவர்களை இங்க வைக்கிறாங்க, ஏன் விஜயத்துக்கு அங்க வச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசும் பொருளா இருந்து வச்சுக்கலாம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ பாஜக அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ரெடி ஆகிறதுக்கு தயாரா இருந்தனால எல்லா தலைவர்களையும், உயர்மட்ட குழு தலைவர்கள், பாஜக மாநில தலைவர் அப்படின்னு எல்லாரையும், நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாறு, ஏபி முருகானந்தம், கருப்பு முருகானந்தம், இப்படின்னு எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு தீவிர ஆலோசனையில பாஜக மாநில தலைவர் நிதின் நபீனும் அதே போல அமித்ஷா அவர்களும் ஈடுபட்டதா ஒரு தகவல் இருந்திருக்கு. இதுல சில விஷயங்கள் வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்கிறாங்க பாஜக தரப்புல இருந்து. ஏன் நம்ம தோத்தோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. இதுல கூட்டணி கட்சிகள் செய்த தவறு அப்படின்னு ஒரு சாராரும், இல்ல நம்ம கட்சியிலேயே உட்கட்சி மோதல் அதிகமா வெடிச்சிருக்குது, அதனாலவும் குறிப்பா இங்க வானதி சீனிவாசன் அவர்கள் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்ட வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை ஆதரவாளர்கள் உள்ளடி வேலை பார்த்ததாக சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் தொகுதியை என்ன பண்ணாரு கேட்டாரு. இந்த 2 தொகுதியில நான் நிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆனா அதிமுக முழுக்க மறுத்துருச்சு. கோயம்புத்தூர் வடக்கு மட்டும்தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமும் அண்ணாமலைக்காக அங்க முயற்சி எடுக்கவே இல்லை பாஜக மேலிடத்துல இருந்து. ஸோ இதனால விரக்தியில போன அண்ணாமலை அவர்கள் நான் தேர்தலே நிக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு. ஏப்பா அண்ணனே ஒதுங்கிட்டாரு, அப்புறம் என்னப்பா நம்ம இறங்கி வேலை செய்யறது? யாருக்காகப்பா வேலையை செய்ய போறோம்? அண்ணனை ஜெயிக்க வைக்கிறது தான் நம்ம வேலை செய்யணும். அண்ணனும் அமைதியா போயிட்டாரு, யாருக்கும் கை காட்டாம போயிட்டாரு. அட்லீஸ்ட் அவர் சொல்லியிருந்தா கூட நம்ம வேலை செஞ்சிருப்போம். அவரும் சொல்லல, அவரும் நிக்கல, எதுவுமே அமைதியா இருக்கிறாரு, நம்ம எதுக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் கோயம்புத்தூர்ல அப்படியே ஒதுங்கி நின்னதை இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. இதனுடைய நீட்சியா தான் வானதி சீனிவாசன் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஸோ எல்லா விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும் சொல்றது எல்லாமே அமித்ஷாவும் தேசிய தலைவர் அவர்களும் என்ன பண்ணிருக்கிறாங்க, பொறுமையா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுல தேசிய தலைவர் நிதின் நபீன் இருக்கிறார்ல, அவரு தனிப்பட்ட கருத்துல சொல்லி இருக்கிறாரு, அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம போனோம், உள்கட்டமைப்புகளை சரிப்படுத்துங்க, மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, சில ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷா அவர்கள் கோபம் கொண்டு எல்லாருமே கடுமையா என்ன பண்ணிருக்காரு, திட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். உங்க உட்கட்சி முதல்ல உங்க தனிப்பட்ட விரோதங்களை தனிப்பட்டதில் இருந்த கட்சியில கொண்டு வராதீங்க. இங்க கட்சியை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு தான் உங்களை நியமிச்சிருக்கிறோமே கண்டி, உங்களுடைய சொந்த பர்சனல் எடுத்துட்டு வந்து அரசியல்ல கொண்டு வந்துட்டு, கட்சியில கொண்டு வந்துட்டு அதை பெருசா பூதாகராக்க வேண்டாம். உங்க ஈகோவை தள்ளி வைங்க, உங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை தள்ளி வைங்க, பொதுவா வந்து இணைங்க, கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு கடுமையா என்ன பண்ணிருக்கிறாரு, எல்லாரையும் திட்டி இருக்கிறாரு அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாம சில அமைப்பு ரீதியா மாற்றங்களை ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை மாத்தி பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களை என்ன பண்ண போறாங்க, கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு ஆலோசனையும் அங்க ஈடுபட்டதாக ஒரு தகவல் இருக்கு. உயர்மட்ட குழு தலைவர்கள் எல்லாரையும் கூட்டி இந்த ஆலோசனையில் ஈடுபட்டதா அமித்ஷா அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு அடுத்தது தெரியும்னா சில நிர்வாகிகளும் இங்க மாற்றப்படுவார்கள். ஏன்னா பழைய நிர்வாகிகள் ஏற்கனவே அந்த நிர்வாகத்தன்மையில இருந்து புதியவர்களுக்கு வழிவிடாம இருக்கிறாங்க. சோ மாத்துங்க, அமைப்பு ரீதியா, மாவட்ட ரீதியா, ஒன்றிய ரீதியா, கிளை ரீதியா புது ஆட்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா சில மாறுதல்களை தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்படுத்த போறதா ஒரு தகவல் இருக்கு. இனி புதியவர்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் அப்படின்னு பாஜகவில் இந்த ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் போக
ஸ்பெஷலா ஒரு விஷயத்த ஆலோசிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்த வரைக்கும் சரி, அண்ணாமலையெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, அண்ணாமலையெல்லாம் ஒரு சாதாரண நிர்வாகி, அண்ணாமலையெல்லாம் கட்சியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரு இப்படின்னு தான் பாஜகவில் இருக்கிறவங்க பேசிட்டு இருந்தாங்க, இப்பவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் இங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு வேற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு பாஜகவில் இருக்கிற பெரும்பாலானோர் விலகி அண்ணாமலை கூட போய் சேர்ந்து இருக்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். ஒரு சில மாவட்டங்கள்லாம் அந்த பதவிகள்ல காலியா இருக்கு. ஏன்னா ஒரு சில மாவட்டங்கள்ல ஒரு சில ஒன்றியங்களை கும்பலாவே கலைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அண்ணாமலை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ இதை குறித்து பயங்கரமா விவாதிச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா என்ன, அண்ணாமலை வெளியே போயிட்டாரா, அடுத்து அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ஆட்களை இறக்குங்க, ஆட்களை நீங்க நிர்வாகிகளை நியமிங்க, நிர்வாகிகளை நியமிச்சு அமைப்பு ரீதியா ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பாஜகவை சேர்ந்த பாண்டி அவர்கள் என்ன பண்ணி, நடிகர் பாண்டி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாஜகல இருந்து விலகி தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு. இப்படியா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க பாஜக பக்கம், இப்படியா பாஜகவில் இருந்த எல்லாருமே ஒரு பக்கம் தாவேக்கா, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க விலகி போயிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு தான் பாஜக இப்ப என்ன பண்ணிருக்காங்க, உயர்மட்ட குழு தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஆலோசனை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த குழு தமிழ்நாட்டுக்கு வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்த போறாங்க. ஸோ சீனியர்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க சொல்லிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு மாவட்டத்துல ரொம்ப வருஷமா ஒரு மாவட்ட தலைவராக இருந்திருப்பார், அவரை நீக்கிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. புதுசா ஆளு வந்தாதாங்க இங்க வந்து கட்சியை வந்து ஒரு ரினியூவல் பண்ண முடியும். பழைய ஆட்களே இருந்துட்டு கட்சியை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சேதப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க, வளர்ச்சி அடைய மாட்டாங்க, அவங்களும் வளர மாட்டாங்க, கட்சியும் வளர்ச்சி அடைய வைக்கல. ஸோ அதனால புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமா சொன்னதுனால இனி பாஜகவில் அதிரடியான மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு தான் இங்க எடுத்துக்கணும். அண்ணாமலை அவர்கள் பாஜகவை இங்க என்ன பண்ணிட்டாரு, இடிச்சு தரமட்டமாக்கிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் பாஜகவை எப்படி இவங்க வந்து கட்டமைச்சு கொண்டு வர போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏற்கனவே இங்க டிடிவி தினகரனும் அதிமுகவும் எந்த அளவுக்கு பிரிஞ்சு கிடக்குது, கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை எப்படி பிரிஞ்சு போயிட்டு தனி மரமா இருக்கிறாங்க அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதிமுக அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தது. அதிமுகவை பேஸ் பண்ணி தான் பாஜக இங்க வளர நினைச்சது. ஆனா இன்னைக்கு அதிமுகவே சதறி கிடக்குது. அதை எப்படி இவங்க கட்டமைக்க போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சோ அதிமுக வளர்ந்தா தானே பாஜக வளர முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பு தானே எல்லாருக்குமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்ப பாஜகவும் இங்க வந்து காலியா போயிட்டு இருக்கு, அதிமுகவை காலியா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் பாஜகவை சதைச்சுக்கிட்டு இருக்கிறார், இந்த பக்கம் அதிமுகவை விஜய் அவர்கள் சதைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இது எல்லாத்தையுமே அமித்ஷா அவர்கள் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கோபம் தான் பாஜகவிலையும் சரி அதிமுகவிலையும் இருக்குது அப்படின்றத இங்க பார்க்கணும். ஆனா இவங்க அமைதியா இருக்கிறாங்க, டெல்லி பாஜக அமைதியா இருக்கு, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாங்கன்னா பின்னாடி ஒரு பெருசா பூகம்பம் வெடிக்க போகுது அப்படின்றதையும் இங்க நம்ம நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா பாஜக ஒரு விஷயத்துல துணிஞ்சு இறங்க மாட்டாங்க, ஆனா இறங்குனாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஆழமா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்த பொறுமை காக்குறாங்கன்னா பெருசா ஒன்று வைக்க போறாங்க அப்படின்னு தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். ஸோ இது பாஜகனுடைய பயங்கரமான ஒரு சித்தாந்தம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வழிமுறையை பாஜக இப்போ தாவேக அரசு மேல பயங்கரமா இறங்க போறாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இன்னைக்கு அதுக்கு முன்னாடி கட்சியை நம்ம என்ன பண்ணணும், பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பாஜகவுடைய உயர்மட்ட குழு தலைவர்கள் எல்லாரையும் கூட்டி பயங்கரமான தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாரு அமித்ஷா அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு பாஜக ரெடி ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மாத்திரம் இல்லாம பல நிர்வாகிகள் இங்க மாற்றப்பட போறாங்க, பலருக்கும் இங்க வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்னு தான் பாஜகக்குள்ள பல பேர் என்ன பண்றாங்க, சந்தோஷத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. போனவங்களை பத்தி கவலை கிடையாது, இனி இருக்கிறவங்களை எப்படி நம்ம என்ன பண்ணலாம் அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு வழிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களும் காட்டமான ஒரு கடுமையான ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டதாகவும் தகவலா இருக்குது. இதை பத்தி கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.